லீலா மற்றும் விருப்பம் தரும் இறகு. ஒரு காலத்தில் ஒளி வீசும் ஆறுகளும் உயரமான மரங்களும் சூழப்பட்ட ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் லீலா என்ற நல்ல மனம் கொண்ட சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவே விரும்புவாள். சிட்டுக்குருவிகளுக்கு தானியம் வைப்பது, அவளது பாட்டிக்கு மரக்கட்டைகளை தூக்கி தருவது, தனது நண்பர்களை சந்தோஷப்படுத்துவதும் அவளது அன்றாட வேலையாக இருந்தது. ஒரு நாள் காலை லீலா காட்டின் நடந்து சென்றபோது புதர்களுக்கிடையே ஒளிரும் எதையோ பார்த்தாள். அது ஒரு மாயமான வெள்ளி நிற இறகு. அவள் அதை தொடும்போது ஒரு மென்மையான குரல் கேட்டது. நான் ஒரு விதமான விருப்பம் தரும் இறகு. ஒரு விருப்பத்தை கூறு, அது கண்டிப்பாக நடக்கும் என்று அந்த இறகு கூறியது. லீலா ஆச்சரியத்தில் கண்களை பெரிதாக்கினாள். அவள் எந்த விதமான ஆசைகளையும் விருப்பமாக கேட்க முடியும். ஆனால் பின்னர் அவள் யோசித்தாள், நான் மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு விருப்பத்தை கேட்டாள். அவள் கண்களை மூடி விருப்பம் கேட்டாள். எங்கள் கிராமத்தில் யாருக்கும் பசி என்பதே இருக்கக்கூடாது என்று விருப்பத்தை கேட்டாள் அவள். அந்த இறகு பிரகாசமாக ஒலித்தது. பின்னர் வானத்தில் பறந்தது. அதன் பின் கிராமத்தில் உள்ள மாமரங்கள், கனிகள் அனைத்தும் பசுமையாகியது. பழங்கள் சுவையாக வளர்ந்தனர். தோட்டங்களும் பசுமையாக வளர்ந்தனர். அனைவரும் பசியின்றி இருந்தார்கள். கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி நடந்தது என்று கேட்டார்கள். லீலா மிதமான புன்னகையுடன் சொன்னால், எனக்கு ஒரு விருப்பம் தரும் இறகு கிடைத்தது. அந்த இறகிடம் எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள்கள் பசியின்றி இருக்க வேண்டும் என்று கேட்டேன் என்று கூறினாள் லீலா. உண்மையான மாயை எது தெரியுமா? மற்றவர்களுக்காக நல்லதை விரும்பும் மனதில்தான் இருக்கிறது.